நேயர்களுக்கு வணக்கம். ஆ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். என்ன அப்டின்னா, ஆ இஸ்ரேல் வார் போர் நடந்துகிட்டு இருக்கு. அதேபோல ரஷ்யா, உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா, உக்ரைன் போர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலயா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாரி இஸ்ரேல், காசா போர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல நடைபெற்றுட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முடிவே இல்லையா? உலகத்துல எந்த உயிரும் ஏன் வீணா உயிர் போகணும்? ஏன் பலியாகணும்? ஆ இந்த போருக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். உலகம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு பல்வேறு பிரார்த்தனைகள், பல்வேறு கண்ணீர்கள், பல்வேறு வருத்தங்கள் நம்மலாம் இந்த செய்திகள படிக்கும்போது நமக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப கனமா இருக்கும். ஏன்னா வந்து அ எங்க போர் நடந்தாலும் முதல்ல குறிவைக்கப்படுவது அப்படிங்கிறது பெண்களும், குழந்தைகளுமா தான் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வருந்தத்தரக்கூடிய ஒரு விஷயம் தான். அ ஆண்கள் உயிரிழந்தாலும் அது உயிர் தான். யாருமே உயிரிழக்கக் கூடாது. ஆனா போர்ல பெண்களும், குழந்தைகளும் தான் முதல்ல வந்து டார்கெட் பண்ணப்படுறாங்க. என்ன அப்டின்னா, வந்து இனப்பெருக்கம், மக்கள் தொகை அதிகரிக்கக் கூடாது. முதல்ல அடியிலிருந்தே பெண்கள்லருந்து, குழந்தைகள்லருந்தே அழிக்கணும் அப்டிங்கிறது தான் இதற்கான ஒரு காரணமா இருக்கு. இந்த செய்திகள்லாம் படிக்கும்போது, பேசும்போது, அ பேட்டி எடுக்கும்போது பல நேரங்கள்ல எனக்கு கண்ணீர் வந்தது உண்டு. அப்படிதான் வந்து படிக்கிறவங்களுக்குமே இருக்கும். காசால வந்து குழந்தைகள் வந்து அந்த உணவுக்காக ஒருவேள உணவுக்காக கையேந்திட்டு நின்னதாகட்டும், இல்ல வந்து ஒரு 48 மணி நேரம் வந்து உணவு இல்ல அப்டின்னா, கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் வரைக்கும் உயிரிழப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, அ ஒரு 2 வருஷத்துக்கு மேல போர் நடந்து உணவே கிடைக்காம அந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அந்த வயதுக்கும், அவங்க உயரம், அ எடைக்குமான இதுவே இல்லாம, ஊட்டச்சத்து இல்லாம, உணவே இல்லாம, தண்ணீர் கூட இல்லாம அவங்கலாம் வந்து ரொம்ப கொடிய நோயாளிகள் போக உருக்குலைஞ்சு இருந்த அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து ரொம்ப மனத உருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இந்த நிலைமையில தான் அந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து ரொம்பவே தீவிரமடைந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இந்த 3 வருஷத்துல நடந்த அட்டாக்லயே மிகப்பெரிய தாக்குதலாக உக்ரைன்ல வந்து கிட்டத்தட்ட 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. உக்ரைன் நகரமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதேபோல தான் அந்த கிவி நகரமும், உக்ரைனுடைய தலைநகரமும் வந்து கீவ் நகரமும் வந்து ரொம்பவே வந்து கீவ் நகரமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில தாக்குதல் நடந்திருக்கு. இத பத்தி தான் பேசப் போறோம். அதேபோல ரஷ்ய அதிபர் புடினும் வந்து உயிரிழையில ஆ நூலிழையில உயிர் தப்பியிருக்காரு. அந்த செய்திய நீங்க படிச்சிருப்பீங்க. அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நான் முன்னாடியே சொன்ன மாரி பல இடங்கள்ல போர் நடக்குது. இதுக்கெல்லாம் முடிவு வரணுங்கிறது தான் எல்லாருடைய பிரேயராவும் இருக்கு. குறிப்பா இந்த ரஷ்யா, உக்ரைன் வார் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அங்க வாழக்கூடிய மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த நேரத்துல யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, சமீபத்தில இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு, தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா, பாகிஸ்தான் போர் வந்து ஒரு 3 நாள் வந்து தாக்குதல், பதில் தாக்குதல் அப்படியே போச்சு. அப்போ நம்முடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா பாகிஸ்தான கம்பேர் பண்ணும்போது, இந்தியா வந்து ரொம்ப பலமான ஒரு நாடு. நம்மகிட்ட அவ்ளோ எக்யூப்மென்ட்ஸ் இருக்கு. பாகிஸ்தான் நம்மள அட்டாக் பண்ணா, பதில் தாக்குதல் பல மடங்கு இருக்கும். பாகிஸ்தானிடம் உபகரணங்களும் இல்ல, குண்டுகளும் இல்ல, ஏவுகணைகளும் இல்ல, எதுவுமே இல்ல. இன்னொரு மற்ற நாடுகளுடைய உதவிய நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்துல ரொம்ப வீழ்ச்சி கண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான். அப்படி இருக்கும்போதே நமக்கு வந்து இந்த போர் நடக்கக்கூடாது. போரே நடக்கக்கூடாது. அமைதியா இருக்கணும் நம்ம. அ நம்ம எல்லையில இந்திய எல்லையில கூட இந்திய வீரர்கள் ஒருவர் கூட உயிரிழக்கக் கூடாது. எந்த உயிருக்குமே அச்சுறுத்தல் வரக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய அந்த 3 நாள் பிரேயர்ஸா இருந்திருக்கும். அ அ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சமீபத்தில நம்ம இத ஃபேஸ் பண்ணதுனால, இந்த 3 நாட்கள் நம்ம எப்படி கடந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? 3 வருஷத்துக்கு மேல அ உக்ரைன், ரஷ்யா போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா? அத ரஷ்யாவ கம்பேர் பண்ணும்போது உக்ரைன் வந்து எந்த அளவுல பொருளாதாரத்திலயும் சரி, அணு ஆயுதங்கள்லயும் சரி, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சிருப்போம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது உக்ரைன் மக்கள் எந்த அளவுக்கு அச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 நாள், 2 நாள், 3 நாள் இல்ல. 3 வருஷமா. இதே நிலை அ அதாவது பொருளாதாரத்திலயோ, இல்ல அணு ஆயுதங்கள்லயோ குறைவில்லாத ஒரு ரஷ்யா. அ அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்னதான் எல்லாம் இருந்தா கூட,
உயிர் பாதுகாப்பு இல்லையே, இந்த நேரத்திலயும் நம்ம வந்து உயிரிழக்கலாம், நம்ம பொருட்கள, நம்ம உடைமைகள இழக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் வந்து 1 நாள் 2 நாள்னா பரவால்ல. 3 வருடம் எப்படி இருக்கும்? அதே போல தான் இஸ்ரேல்ல காசா, பாலஸ்தீனம் இந்த மாரியான போரெல்லாம் வந்து ஏன் நடக்குது? ஏன் கடவுளே! அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா கடவுள முன் வச்சே பல நடக்கிறது தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இந்த நிலைமையில தான் கடந்த 20ஆம் தேதி அன்னைக்கு ஆ அ உக்ரைன், ரஷ்யா எல்லைப் பகுதியான குர்ஸ்க் அப்படிங்கிற இடத்துக்கு ஆ ரஷ்ய அதிபர் புடின் வந்து பார்வையிடுவதற்காக போயிருக்காரு ராணுவ விமானத்துல. இத தெரிஞ்சு கொண்ட உக்ரைன் வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த விமானத்த நோக்கி கிட்டத்தட்ட அ பல ட்ரோன்கள 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள ஆ ஏவி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல உடன் வந்த ராணுவ ஹெலிகாப்டர்ஸ் அதன் மூலியமாக பதில் தாக்குதல் நடத்தி புதினுக்கு எதுவுமே நடைபெறாம, எந்த பாதிப்பும் இல்லாம காப்பாத்தியிருக்காங்க. ஆனா, அதுல ஒரு ட்ரோனாவது நேரடியாக புடின் அவர்கள் பயணித்த அந்த ராணுவ விமானத்த தாக்கியிருந்தா, புடின் அவர்கள் இன்றைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற செய்தி தாமதமாக தான் வெளிய வந்திருக்கு. அதாவது ரஷ்யாவினுடைய தளபதி சொல்லி தான் இந்த செய்தி வந்து இப்ப பேசுபொருளாகி இருக்கு. இது நடந்துருச்சு. இது நடந்த பிறகு வெள்ளிக்கிழமையிலிருந்து கிட்டத்தட்ட உக்ரைன் மீது ரஷ்யா ரொம்ப தீவிரமான தாக்குதல நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 60க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளால தாக்கி, இதுவரைக்கும் ரஷ்யா எந்த நேரத்திலயும் உக்ரைனுடைய தலைநகரத்த தாக்குனதே கிடையாது. ஆனா இந்த முறை உக்ரைனோட தலைநகரத்த கீவ் அட்டாக் பண்ணி, டார்கெட் பண்ணி, பல கிராமங்கள, நகரங்கள டார்கெட் பண்ணி அடிச்சதுல தலைநகரமான கீவ், உக்ரைனுடைய தலைநகரமான கீவ் வந்து முழுதா அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 13 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. பல கிராமங்கள் பொருளாதார ரீதியிலாவும் இந்த போராலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு ஒரு முடிவு காலம் வேணும் அப்படிங்கிறது தான் உக்ரைன் அதிபருடைய வேண்டுகோளாக, ஜெலன்ஸ்கியினுடைய வேண்டுகோளாக இருக்கு. பல முறை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ல இருந்து எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்த போதும் புட்டின் அவர்கள், ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இதுக்கு உடன்படவே இல்ல அப்படிங்கிறதுனால இந்த போர் நிறுத்தம் கன்டின்யூ ஆகுறது அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்த பணைய கைதிகளாக வச்சிருந்த வீரர்களை இரு நாடுகளும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருந்த சேம் டைம்ல இந்த அட்டாக் நடந்திருக்கு. இதற்கு கடுமையான கண்டனத்தையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து முன் வச்சிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த தாக்குதல் நடந்தது ரொம்ப மோசமானது. ரஷ்ய அதிபருக்கு உக்ரைன் முழுக்கவே வேணும் அப்படின்னா, அது வந்து ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். இது தவறான முடிவு. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து என்னுடைய நண்பர் தான். நீண்ட காலமா எனக்கு அவர தெரியும். ஆனா, அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. மனநலம் வந்து என்னமோ ஆயிடுச்சு. அவர் வந்து இப்ப சரியா நடந்துக்கிறது இல்ல. பலர வந்து எண்ணில் அடங்காம கொன்னு குவிக்கிறாரு. இது ரொம்ப தவறு அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த முன் வச்சிருக்காரு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவினுடைய இந்த அமைதிய நான் கண்டிக்கிறேன். உலக நாடுகளும் இப்படி அமைதியா போறது, புட்டினுக்கு வந்து ஆதரவா போற மாரி அப்படிங்கிற மாரி ஒரு கண்டனத்த பதிவு பண்ணியிருக்காரு. போருக்கு முடிவு வரணும். அது எங்க நடந்தாலும் சரி. அமெரிக்க அதிபருக்கான ஒரு உலகளாவிய ஃபெயிலியர் அப்படின்னு நான் தம்ப்நெயில்ல வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா, அவர் இந்த அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் நடக்கும்போதே, நான் ஆட்சிக்கு வந்தா, நான் வெற்றி பெற்றா உலகத்துல எங்கேயுமே போர் நடக்க விடாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதிய குடுத்திருந்தாரு. நான் வந்து ஆட்சி பொறுப்புல கையெழுத்திட்டுட்டாவே போரெல்லாம் முடிவுக்கு வந்துரும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது வந்து இந்தியா, பாகிஸ்தான் இடையில மட்டும் தான் அது வந்து சாத்தியமாயிருக்கு. ஒரு மிரட்டல் தொனிய குடுத்து போர நிப்பாட்டியிருக்காரு. நான் வந்து எந்த வர்த்தகமும் பண்ணிக்க மாட்டேன். ஒப்பந்தத்தை எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வணிக வர்த்தகம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டி வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அது நல்ல விஷயம் தான், போர் முடிஞ்சது. இப்படி ஒரு மிரட்டல குடுத்து இந்தியாவ மட்டும் தான் அவரால வந்து சரி பண்ண முடிஞ்சுச்சு. இந்தியா, பாகிஸ்தான. இஸ்ரேல் இடத்துலயோ, இல்ல வந்து ரஷ்யா இடத்துலயும் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறதும் ஒரு ஃபெயிலியர் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கு. ஓகே, அடுத்த அப்டேட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து மீண்டும் சந்திக்கலாம், பேசலாம். நன்றி, வணக்கம்.